இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்னைக்கான கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலோட 28வது எபிசோட பற்றி நம்ம பேச போகிறோம். ஆல்ரெடி 23லேருந்து 25 அதை பற்றி பேசினோம். அப்புறம் 26, 27 பற்றி பேசியிருந்தோம். இது 28வது எபிசோடு. ஏன் நான் இப்போ இந்த ஒரு எபிசோடுக்கு நான் இவ்வளோ பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கான்டென்ட் இருக்குது. அதுவும் ஒரு கண்டென்ட் இல்லை, நிறைய உள்ளடக்கங்களை மையமாக வச்சு நிறைய விஷயங்கள் இதில் இருந்ததை நான் பார்த்தேன். ஸோ தட் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது பண்ணிடலான்னு பார்த்தேன். ஓகே ஃபைன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆதி குணசேகரன் ஃபோன் பண்ணியிருப்பாப்புல. அதாவது அந்த ஜெயில் சூப்பரிண்டென்ட்டை வச்சு அந்த ஜெயிலில் இருக்கிற செல்வாக்கை வச்சு ஃபோன் பண்ணுவாப்புல. அப்போ தொண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போஸ்டர் பெரியசாமியோட அல்லக்கையான முல்லை அப்படிங்கிற கதாபாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா, கதிரையும் தர்ஷனையும் அழைச்சிட்டு வர சொல்லி அது இது பண்ண சொல்கிறாங்க. வர சொல்லிட்டு அங்கே ஃபோன் பேசுகிறாங்க. ஓகேங்களா? அப்படி ஃபோன் பேசும்பொழுது நம்ம ஆதி குணசேகரன் ஒரு ப்ரப்போசல் எடுத்து வைக்கிறாரு. தர்ஷா, உன் அப்பா உனக்காக ஒன்று செய்ய போகிறேன், உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கிறேன், ஓகேவா? இந்த மாதிரி போஸ்டர் பெரியசாமி உனக்கு தெரியும், அவருடைய பொண்ணு உனக்கு கட்டி வைக்க போகிறேன், 2வது பொண்ணு கட்டி வைக்க போகிறேன், நீ அதுக்கு சம்மதம் மட்டும் சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி அன்பா கேட்குறப்பல, அதில் என்னப்பா தாராளமாக செய்யலாம்ப்பா அப்படின்னு இருக்கிறான். ஆல்ரெடி அவன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான். என்ன பர்பஸ்ஃபுல்லாக டேரக்டர் எதை எங்கெங்கே லாக் வச்சிருக்காருன்னு பாருங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவன் இருக்கிறான். ஒரு பொண்ணை காலேஜில் லவ் பண்ணியிருக்கிறான். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்து சம்பந்தம் அப்படின்னு வர்றப்ப இந்த லிட்டில் ஆதி குணசேகரனாக இருக்கிற தர்ஷன் தன்னோட அப்பா பேச்சுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதை இது பண்ணுறான். என்னது, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அந்த ப்ரப்போசல், அவங்க அப்பா கொடுக்குற ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி ஒரு சம்மந்தம் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீ தான் இது பண்ணுன்றா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான். ஓகேங்களா? அந்த பையன் உண்மையான காதலை இப்போ புறக்கணிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரியும். இப்போ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணிக்கேனோட கேரக்டர் இனிமே தண்ணிக்கேனா இல்லாமல் ஈஸ்வரி கேரக்டராக இருக்கணும். எப்போ அந்த 4 பேரை ஒன்றா இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்களோ அப்போ தான் அந்த தண்ணிக்கேனோட கேரக்டர் தனியாக தெரியும். அது வரைக்கும் நந்தினியும் ரேணுகாவுமே தனியாக ஸ்கோர் பண்ணிக்கிட்டு, ஃப்ரேமில் மாட்டின பொம்மை மாதிரி இருக்கிற ஜனனியும் ஒரு தனித்தனியாக ஸ்கோர் பண்ணுறப்ப இந்த தண்ணிக்கேன் கேரக்டர் மட்டும் சும்மா மந்தமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? இந்த தர்ஷன் விஷயத்தில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகே, இப்படி இது பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு செம காமெடியான சீன். நம்ம விசாலாட்சி அம்மாவுக்கு திடீர்னு பார்த்தா கண்ணில் புற விழுந்துருச்சு. என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? கண்ணில் புற விழுந்துட்டு கண்ணு மங்கலாக தெரியுது, ஒன்றுமே புரியல. திடீர்னு பார்த்தா ஒரு வேலைக்கார அம்மா இருக்கிறாங்க போல். அந்த தோட்டக்கார அம்மாலாம் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த இதெல்லாம் அதாவது வீட்டு வேலை செய்கிறதுக்கு 4 மருமகள் இருக்காங்க. அதில் 2 பேர் தான் சின்சியராக செய்வாங்க. சில பேர் அப்படியே ஓபி அடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம பேச விரும்பல. ஏன்னா அது எது நீச்சலே எழுந்து வா, நீ வாடி வாசல் தாண்டி திமிரும் காளைய போல வாடி வாசல் தாண்டி அப்படின்னு பாடுவாங்க. அதுக்கு மட்டும்தான் அந்த ஃப்ரேம்லாம் இருக்கும். அப்படி இருக்கப்ப இந்த தோட்டக்கார லேடியை பார்த்தோன்னே, என்னது நந்தினி, நந்தினி நான் கூப்பிட நீ போயிட்டு இருக்க அப்படின்னு அது இழுத்து இழுத்து பேசும் இல்லைங்களா? அந்த மாடுலேஷன்ல அந்த விசாலாட்சி அம்மாள் பார்த்தீங்க அப்படின்னா பேசுறாங்க. திடீர்னு பார்த்தா, அத்தை உங்களுக்காக நான் தண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன், நான் கிச்சன்ல தான் இருக்கேன் அப்படின்னு அது சொல்ல, திடீர்னு பார்த்தா ஜனனியை பார்த்து ஈஸ்வரிங்க, இந்த மாதிரி கரிகாலனை பார்த்தா ஞானம்னு சொல்ல, கரிகாலனை அதுக்கு பயங்கரமா கவுண்டர் கொடுக்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரங்கேற்றம் ஆகுது. மீன் வயல் சக்தியையும் ஞானத்தையும் நம்மளால பார்க்க முடிய மாட்டேங்குது. அதை வச்சு அடுத்து இன்னொரு லீனியர் கதை இருக்குங்கிறத ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் போக மருமகள்ஸ் அந்த கிச்சன் ஸ்பாட்லேருந்து கொஞ்சம் வாசல் ஸ்பாட்டுக்கு வராங்க. ஓகேங்களா? வாசல் ஸ்பாட்டில் வர்றாங்க. அந்த வாசல் ஸ்பாட்டில் உட்காந்துட்டு கரிகாலனை போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. மீன்வேல் நம்ம நந்தினி மசாலா கம்பெனியோட ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிறதுனால அந்த ஆண்டர்ப்ரனருடைய எப்படி சொல்கிறது, அந்த ஆளுமை திறன் அதை எடுத்துக்காட்டணுங்கிற மாதிரி ஒரு ஆண் மகன் வேலைக்கு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அவர் தம்பி இந்த மாதிரி மசாலாலாம் பாக்கெட்லாம் பத்திரமா இது பண்ணுப்பா அப்படி இப்படின்னு சொல்லி உட்காந்த இடத்துல பயங்கரமாக வேலை வாங்குறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு முடியல. நம்ம நந்தினிக்கு மேலுக்கு முடியல அப்படிங்கிறத சொல்லுவாங்க. உடம்பு சரியில்லைன்னா அவங்க அந்த எதிர்நீச்சலுடைய அந்த வட்டாரம் தேனி மதுரை வட்டாரம் இல்லைங்களா? மேலுக்கு முடியல அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால மேலுக்கு முடியலை அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வயிற்ற பிடிச்சிக்குது, உடம்பு சரியில்லைங்குது, வீசிங் வருதுங்கிறது என்னன்னு தெரில. இட்ஸ் நந்தினினாலே மிஸ்டீரியஸ் கேரக்டர் தான். அது பொன்னியின் செல்வன் நாவல்லேருந்து
இருக்கிறது ஒன்று தான். அதனால இந்த கேரக்டருக்கும் அதே மாதிரி ஒரு மிஸ்டீரியஸான ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு வந்து ஒரு அன்யூஷுவல் என்ட்ரி. சரி ஞானம் தான் வராரு போல, ஞானமும் சக்தியும் தான் வராங்க போல அப்படின்னு பார்த்தா இது ஒரு அன்யூஷுவல் என்ட்ரியில் வராங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கேரக்டரோட நேம் வடிவுக்கரசி. அவங்க வந்து இப்போ விசாலாட்சியை பார்த்து பேச போகிறாங்க. அந்த மண்டையை கழுவ போகிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரப்போசல் மேரேஜ் ப்ரப்போசல் ஒன்று வந்திருக்கு இல்லைங்களா, சம்மந்தங்கிறதுக்கு அதான வார்த்தை. அந்த மேரேஜ் ப்ரப்போசலை வந்து விசாலாட்சி மூலியமா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிரத்யேகமாக அந்த கேரக்டரை உள்ளே கொண்டு வராங்க. அது வந்து முல்லை கேரக்டர் வந்து சொல்லும், அந்த தொண்டியில் இருக்கிறப்பயே சொல்லும் கதிர்கிட்ட, நான் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிடுறேன், எங்கள் குடும்பத்தில் அப்பாங்கிற மாதிரிங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு கதிரையா சொல்லும் பொழுது, இருங்க கதிர் சார், அங்கே ஒரு ஆளை நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம், அவங்க சொல்லுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி முல்லை வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த வகுப்பில். ஆனால் ஆள் பார்க்க எப்படி சொல்கிறது, அந்த வடிவக்கரசிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கா ஒரு எப்படி சொல்கிறது வில்லேஜ் ஹோம் கேர்ள் மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டர்ப்ரோனர்ஷிப் தெரிஞ்ச ஒரு கேர்ளாக இருக்காங்க. அது மேபி அந்த சாரியோட லுக் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஒரு வில்லேஜ் ஃபங்க்ஷனில் வந்து பட்டு புடவை கட்டினா எந்த மாதிரியான பாரம்பரியமான ஒரு பட்டு புடவை கட்டினா எப்படி அந்த லுக்கு அந்த தேஜஸ் இருக்குமோ அந்த தேஜஸோட ஒரு பர்சன் வந்து உள்ளே வராங்க, என்ட்ரி கொடுக்குறாங்க. மரணமான என்ட்ரி ஒன்று கொடுக்குறாங்க. அதுவும் வட்டார வழக்கில் பேசக்கூடிய ஒரு ஆள், எலே இசுக்கு அந்த மாதிரி வட்டார வழக்கில் பேசக்கூடிய ஒரு நபரை வந்து இப்போ வடிவுக்கரசிங்கிற கேரக்டரை உள்ளே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ப்ரோமோஸ்லாம் விட்டாங்க. அந்த ப்ரோமோவில் இருக்கிற இதுதான் சொல்கிறேன். அதில் வந்து இந்த சவாலை நாங்கள் எப்படி எடுத்து ஜெயிச்சிருவோம், தர்ஷனுடைய அந்த கல்யாணத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, என் பையனுக்கு நான் இந்த மாதிரி கட்டி கொடுக்க மாட்டேங்கிற தீர்க்க முடிவில் நம்ம தண்ணிக்கான் ஈஸ்வரி பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஓகேங்களா, இதை வச்சு இப்போ அடுத்த கதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அந்த தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா, அடுத்த கட்டமாக தர்ஷனை வச்சு ஒரு ப்ளே பண்ணுறாங்க. மேபி தர்ஷனை மையமாக வச்சு தாய்ப்பாசம் தாய் மகனுக்குள்ள அந்த அந்த பாயாசத்தை எப்படி நமக்கு வந்து டெலிவரி பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அந்த இடத்துல சொல்கிறேன். அண்ட் வந்து ஓகே, இதோட எபிசோட்ஸோட அந்த ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. அண்ட் வந்து நம்ம தனிக்காட்டு ராஜா சேனலில் வந்து நம்ம வந்து இப்போ வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், என்னுடைய காட்ஸில் அதை நான் ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் வந்து இது மட்டுமா அப்படின்னா நிறைய விஷயங்கள் உள்ளடக்கங்கள் இருக்குது. சினிமா ரிவ்யூஸ் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க முடியலை. அதுக்கான காரணம் எனக்கான நேரமின்மை. நேரம் வந்து சரியான ஸ்பேஸ் என்னால் ஒதுக்க முடியல. இருந்தாலும் அப்கமிங் ஃப்யூச்சரில் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, விடுதலை பார்ட் 1 and 2 ரெண்டுமே அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விடுதலை 1 வந்து அந்த தேட்ரிக்கல் பிரிண்ட், அந்த 2 மணி நேரம் 16 நிமிஷம் அந்த அந்த வேர்ஷனை தான் வந்து அமேசானில் விட்ருக்காங்க. அண்ட் விடுதலை பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி தேட்ரிக்கல் பிரிண்ட் வந்து 2 மணி நேரம் 42 நிமிஷம். ஓகேங்களா, நான் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கேன். அந்த ஒரு பிரிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே அமேசான் ப்ரைமில் விட்ருக்காங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அநேகமாக ZEE5ல அன்கட் வெர்ஷன் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம வெற்றிமாறன் ஐயா கொஞ்சம் மனசு வச்சாருன்னா அது செய்யலாம். அது கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க ஐயா. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த 2 படம் கிடச்சிருக்கு. ப்ளஸ் நம்ம ZEE5ல இருக்கிற அந்த அன்கட் வெர்ஷனையும் பார்த்துட்டு அதோட ஓகேங்களா, அதோட இந்த விடுதலை 2 ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ சீரீஸ் கிரியேட் பண்ணலாம். இட்ஸ் அ லென்த்தி ப்ராசஸ். ஒரே நாளில் எல்லா எபிசோட்ஸையும் லான்ச் பண்ண போகிறோம். அதனால் தனிக்காட்டு ராஜா சேனலில் இனிமேல் வீடியோ வரும். பேக் ஆன் அஃபிஷியல் வந்து கண்டிப்பாக நம்ம ஆப்வியஸ்லி எதிர்நீச்சல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதில் தான் நமக்கு வந்து ஒரு வெல்கம் கிடச்சிருக்கு. இன்கம் கிடைக்குதோ இல்லையோ, வெல்கம் கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம விடக்கூடாது. இருந்தாலும் அந்த விடுதலை பார்ட் 1 and 2 கம்பைலேஷன் ரிவ்யூ வித் சீரீஸ் கட்டில் நம்ம பண்ண போகிறோம் இல்லைங்களா. அது பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி வண்டி சத்தம் இல்லாமல் அமைதியான ஒரு சூழ்நிலையில் எதுவும் சாப்பிடாம மந்தமாக இருக்கிற அந்த டைமில், அதாவது சாப்பிடாம ஒரு ஒரு எம்டினஸ் ஃபீலோடு இருக்கிறப்ப உட்காந்து நல்லா தாராளமாக ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து ஷூட் பண்ணி மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, ஓகேங்களா, அண்ட் சாட்டர்டே
அந்த 6 நாளுக்கு நம்ம வந்து எபிசோட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் சினிமா ரிவ்யூஸ் வரும். நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான திரைப்படங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ ஒரு சில படங்கள்லாம் வந்து 25 வருஷத்தை நெருக்கி வருது. அப்புறம் ஒரு சில படங்கள்லாம் நம்ம மனசில் இன்னும் சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதை பற்றி நம்ம பேசுவோம். அப்கமிங் ஃப்யூச்சரில் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க. என்னோட ஸ்டாட் தான் சொல்லுது. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். என்னை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பேக் ஆன் அஃபீஷியலுக்கு ஆதரவு தெரிவிங்க. அதே அளவுக்கு ஆதரவை வந்து தனிக்காட்டு ராஜா ஸ்பீக்கிங் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ சொல்லிவிட்டு நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இத்துடன் விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார், சைனிங் ஆஃப் பேக் ஆன் அஃபீஷியல். நன்றி, வணக்கம்.